ஓப்போ அவங்களோட ஏ சீரியஸில் A5X அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். டிசைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெகுலரான ஏ சீரியஸில் என்ன கொடுக்குறாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் இந்த டிசைனோட கலர்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இந்த கலர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். A5Xோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6.67 இன்ச்சஸ்க்கான HD+ LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. LCD பேனல் யூஸ் பண்ணது கூட ஓகே தான், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் HD கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். டிஸ்பிளேயும் நல்லா ஷார்ப்பாக இருந்திருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு 1000 nits வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலாக அந்த டிஸ்பிளேக்கு ஸ்பிளாஷ் டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ளவ் வச்சு நீங்கள் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிரெக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் வந்து ஆயில் இருந்தாலும் சரி, மிஸ்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டச் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் யூசர்ஸ், நீங்கள் பெரிய லெவல் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டீங்க, ரெகுலராக நீங்கள் சோஷியல் மீடியாஸ் இல்லை கால்ஸ் பேச போகிறீங்க, இல்லை அப்பப்போ கேஷுவலான சின்ன சின்ன கேம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூட் ஆகும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹெவி கேமராக போனீங்கன்னா நீங்கள் லோ கிராஃபிக்ஸ் இருந்தால் ஓகேனா இந்த ப்ராசஸர் சூட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் பெட்டரான ப்ராசஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB LPDDR4X RAM ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் சப்போஸ் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு விஷயம் பேசுவாங்க, இந்த 4GB ரேமை நீங்கள் 8GB எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அதாவது விர்ச்சுவல் மெமரின்னு சொல்லுவாங்க. பட் அது பெரிய லெவலில் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஸோ அந்த மார்க்கெட்டிங் கிமிக் தான் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 32 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இதுக்கு f1.8 அப்பேச்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 32 மெகாபிக்சல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த 32 மெகாபிக்சல் பார்க்குறோம். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் செகண்டரி சென்சார் இங்கே IR பிளாஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே IR பிளாஸ்டர் ஃபோனோட டாப்பில் கொடுத்து பார்த்துருக்கோம், பட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ரியர் சைடில் கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் வெறும் 5 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த ஓவரால் கேமரா செட்டப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேமரா செட்டப் ஓகேவா, இல்லை இன்னுமே பெட்டராக கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே 45 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் இங்கே பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், இந்த பட்ஜெட் ரேஞ்சிலையும் உங்களுக்கு 45 வாட்ஸ் கொடுக்குறது. அண்ட் கூடவே இந்த ஃபோனுக்கு டேமேஜ் ப்ரூஃப் 360 டிகிரி ஆர்மர் பாடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓரளவுக்கு ரகடான ஃபோன். அண்ட் கூடவே IP ரேட்டிங் IP65 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நீங்கள் ஆக்சிடென்டலாக ஏதாவது லிக்விட் பட்டுனா நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ColorOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே AI ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்போவுமே ரெகுலராக இருக்க ஓப்போ ஃபோன்ஸில் இருக்க சேம் AI எரேசர் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர் இருக்குது, அன்பிளர் இருக்குது. அண்ட் கூடவே கிளாரிட்டி என்ஹான்சர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 120GB வேரியண்ட் 13,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோன் May 25th உங்களால் ஃப்ளிப்கார்ட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஃப்லைன் ரீட்டைலர் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஓகே, நான் என்ட்ரி லெவல் யூசர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு நீங்கள் யூஸ் ஆகலாம். மற்றபடி நீங்கள் இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெட்டரான ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.